Daily. Taste the Daily. என்ன தைரியம் இருந்தா நீங்க கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல இருக்கிறப்பவே இன்னொருத்திக்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் ஐ லவ் யூ எல்லாம் சொல்லுவீங்க. ஏண்டி கேடு கேட்டவளே, கொஞ்ச நாள் புருஷனை பிரிஞ்சு தனியா இருந்தா உடனே கேப்ல துண்டை போட்டு என் புருஷனை வளைச்சு போட பாக்குற. நீ யாரடி? ஊர்ல எந்த குடும்பம் பெரியோன்னு காத்துட்டே இருந்து உடனே அந்த ஆம்பளைய வளைச்சு போட பாக்குறியா? நீ எல்லாம் என்னடி பொம்பளை? மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடி மரியாதை? ஏய் அஞ்சலி, இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்ன. என்னையா அடிக்க வரியா? அடியா, அடி ஒட்டி பார்க்கலாம். பண்ற தப்பல நீ பண்ணிட்டு என்ன பார்த்து கை வாங்குறியா? இதோ பாரு, ஊரே பார்த்துட்டு இருக்கு. நார் அடிச்சிருவேன், ஜோக்கர்தியா இருந்துக்கோ. இல்ல எனக்கு தெரியல, எவ்வளவு அடிச்சா நீ ஏன் துடிக்கிற? இவ அப்படி உன்கிட்ட என்ன சொல்லி மயக்கனா? சொல்லு சொல்லு கார்த்திக். ஏண்டி இப்படி நடு ரோட்ல இன்னொருத்தி புருஷனோட கைய பிடிச்சிட்டு நிக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஒரு நல்லது செய்ய போய் கடைசியில இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோமே. கௌதம் அண்ணாக்காக எல்லாத்தையும் பொறுத்துதான் ஆகணும். உனக்கு ஊர்ல ஃப்ரெஷ்ஷான ஆளே கிடைக்கலையா? கல்யாணம் பண்ணி கார்த்திக் தான் கிடைச்சானா? ஓ புரியுது புரியுது. இவர் பெரிய பணக்கார வீட்டு பையன், வளைச்சு போட்டோன்னா காலத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணியா? அப்படிதானே? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நான் எதுக்காக இப்படி? நிறுத்து. மாட்டிக்கிட்டதும் கதை விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? அஞ்சலி, இப்படி ஊர் மேயத்துக்குனே உன் அப்பா அம்மா உன்னை பெத்து விட்டுருக்காங்களா? வேண்டாம் ப்ளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. பேசுவேன்டி பேசுவேன். ஏன் புருஷனை பங்கு போட பார்த்தா நான் என்ன சும்மா இருப்பேனா? இன்னொரு தடவை உன்னை நான் கோர்த்து கூட பார்த்து கால இருக்கிறது கட்டி அடிச்சிருவேன், ஜாக்கிரதை. ஹலோ, அங்க என்ன பார்வை? யார் இந்த பிரியா? ஓ, இவ கிடைச்ச தைரியத்துல தான் என்ன துரத்த பாக்குறியா? அவளை மயக்கிறதுக்காக நமக்கு நடந்த கல்யாணத்தையும் மறைச்சிருக்க, அப்படிதானே? ஆமாண்டி, அப்படிதான் மறைப்பேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆயிடுச்சுல. நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடி? ஏன் சம்பந்தம் இல்ல? நம்மளுக்குள்ள என்ன டைவர்ஸா நடந்துருச்சு? நாம இன்னும் புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கோம். நான் இருக்கிற வரைக்கும் நீ இன்னொருத்தைய நினைக்கவே முடியாது, நினைக்கவும் விட மாட்டேன். அஞ்சலி உனக்கு வேண்டாம், இன்னொருத்தைய பாருன்னு அந்த இலக்கிய உனக்கு ஐடியா கொடுத்தாளா? ஏய், அண்ணிய பத்தி ஏதாவது சொன்ன எனக்கு செம கோவம் வந்துரும் பாத்துக்க. ஏன் நிறுத்திட்டு பேசு. பொண்டாட்டி இருக்கிறப்ப நீ வேற ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கேன்னு பெருமையா சொல்லு. இது பாரு, இந்த ஜென்மத்துல நான் மட்டும்தான் உனக்கு பொண்டாட்டி. வேற யாரையாவது செட்டப் பண்ணலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. என்னையோட இந்த பிரியாவை மறந்துரு. இல்ல அதை பாத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது சார், நான் பாத்துக்கிறேன். யா, நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நீங்க பதட்டப்பட தேவையில்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் as usual. யா, அது வேற ஒண்ணும் இல்ல சார், நேத்து ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ரேவதி அத்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? என் உயிர் போனாலும் அது நடக்காது. நீங்க ரேவதி அத்தைய தள்ளி வைக்கிறதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்க. ஆனா புள்ள இல்லாதப்போ உங்களுக்கு ஒரு புள்ளைய கொடுத்த நன்றிக்காகவாவது அவங்களை இந்த வீட்டுக்குள்ள வர விடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. இலக்கியா, சரி, நீ ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இலக்கியா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு ஏன் வாயாலேயே சொல்ற அளவுக்கு பண்ணிட்டாளே. தோழி மேல இருக்கிற பாசத்துல இலக்கியா கிட்ட சரின்னு சொல்லிட்டேன். ஆனா ரேவதி இங்க வந்து அவதான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரிஞ்சிட்டா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, ரேவதி 2வது முறையா வீட்டுக்குள்ள வரப்போறா. என்ன பழைய நிலைமையிலேயே வச்சிட்டியப்பா. அவளை அடையாளம் காட்டி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத.
அத்தை அத்தை ஆ, அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவா பார்த்து வாங்க அத்தை. இலக்கியா கௌதம் வீட்ல தானே இருக்கான். ஆமா அத்தை வாங்க. ம். அம்மா ஜானு வா ஜானு. கௌதம் ஐயோ பெத்த அம்மான்னு தெரியாம இவ்வளவு பாசம் காட்டுறானே, சொந்த அம்மான்னு தெரிஞ்சா கடவுளே என்ன சோதிச்சிடாதப்பா. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.